ஆப்டிக்ஸ் லெசனோட ஒன் வேர்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 4 சப்ஸ்டன்சஸ் ஏபிசிடி அண்ட் ஏபிசிடி வந்து 1.31, 1.43, 1.33, 2.4 ரெஸ்பெக்டிவ்லி. த ஸ்பீட் ஆஃப் லைட் மேக்ஸிமம் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடின்னு வந்தாலே நம்ம வந்து ஆன்சர் ஏ அப்படின்னு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நிமோனிக்ஸு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஏபிசிடியில் வந்து எதுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னா 1.31 வந்து ஏக்கு தான் வந்து 1.31 இருக்குது. ஸோ அதனால் ஏ தான் வந்து ஆன்சர். அங்கே தான் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுல. ஸோ அதனால் ஏபிசிடின்னு வந்தாலே ஏ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஏபிசிடின்னு வந்தாலே ஏ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வேர் ஷுட் an object be placed so that a real and inverted image of same size is obtained by a convex lens கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இமேஜ் ஆஃப் அ சேம் சைஸ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் வந்து சேம் சைஸாக எதில் கிடைக்கும் அப்படின்னா நம்ம எங்கே வச்சா கிடைக்கும் அப்படின்னா 2Fல வந்து வச்சா கிடைக்கும். 2Fல வந்து நம்மளுக்கு வச்சா கிடைக்கும். ஓகேவா? A small bulb is placed at the principal focus of a convex lens. When the bulb is switched on, the lens will produce a parallel beam of light. பேரலாக இருக்கும். பேரலல் பீம் ஆஃப் லைட் இது வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலல் பீம் ஆஃப் லைட் ஸ்மால் பல்ப்லேருந்து வரக்கூடியது வந்து எப்படி இருக்கும்? பேரலல் பீமாம். இங்கே டபுள் எல் வந்திருக்கா? ஸோ ஸ்மால் டபுள் எல் வந்திருக்குது. இங்கே பேரலல்லையும் டபுள் எல் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம நிமோனிக்ஸ் நாம் வச்சுக்கலாம். ஸ்மாலில் ஏஎல்எல் டபுள் எல் வந்திருக்குது. அதே மாதிரி பேரலலில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எல் வரும். ஸோ அதனால் இந்த டபுள் எல்லை கூட நம்ம என்ன வச்சுக்கலாம்? நிமோனிக்ஸாக வச்சுக்கலாம். ஸ்மால் பல்ப் பேரலல் பீம் ஆஃப் லைட், ஸ்மால் பல்ப் பேரலல் பீம், ஸ்மால் பல்ப் பேரலல் பீம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 4th கொஸ்டின் வந்து மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸை மேக்னிஃபிகேஷன் அந்த பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்தாலே எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். 5th கொஸ்டின் a convex lens forms a real diminished point size image. ஸோ diminished அப்படின்னாலே சின்ன சைஸு, குட்டி சைஸு, குட்டி ரியல் ஆனால் குட்டி சைஸாக இருக்கிறது அப்படின்னா எங்கே வச்சா அப்படின்னா இன்ஃபினிட்டியில் வச்சா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ரியல் டிமினிஷ்டு சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து எங்கன்னா டிமினிஷ்டு பாயிண்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டியில் வச்சா கிடைக்கும். இங்கே இன்னொரு இதே மாதிரி இன்னொன்று படிச்சிருப்போம். சேம் சைஸ் கிடைக்கணும் அப்படின்னா 2Fல வைக்கணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா? கான்வெக்ஸ் லென்ஸை இங்கே அதே மாதிரி டிமினிஷ்டு பாயிண்ட்னு வந்தாலே இன்ஃபினிட்டியில் வைக்கணும். ஸோ இன்ஃபினிட்டியில் வச்சா டிமினிஷ்டு பாயிண்ட் கிடைக்கும், 2Fல வச்சா சேம் சைஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பவர் ஆஃப் லென்ஸ் -4D. ஸோ இது வந்து தென் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் -4Dன்னு வந்தாலே உடனே ஆன்சர் வந்து மைனஸில் வந்திருக்கு. அப்போ -4D வந்துச்சுன்னா 0.25 m. ஓகே, 0.25 m. ஓகே, -0.25 m. -4ன்னு வந்தாலே -0.25 m. -4ன்னு வந்தாலே -0.25 m. அதுக்கு வந்து சி ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். மயோஃபியாக இருக்கக்கூடிய ஐக்கு வந்து த இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸில் கூட படிச்சிருப்போம். ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு, இந்த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதனால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா மயோஃபிக் ஐனாலே நமக்கு என்னென்ன வரணும்? மயோஃபிக் ஐ வந்துச்சுன்னா கொஸ்டினில் மயோஃபிக் ஐ வந்துச்சுனாலே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. மயோஃபிக் வந்தாலே இன் ஃப்ரண்ட், மயோஃபிக் அப்படின்னு வந்தாலே என்னது? மயோஃபிக் வந்தாலே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. மயோஃபிக்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. ஓகேவா? த ஐ டிஃபெக்ட்ஸ் ப்ரெஸ்பயோபியா வந்துச்சுனாவே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பைஃபோக்கல் லென்சஸ். ப்ரெஸ் PRE வருதா? இதில் வந்து பைஃபோக்கலில் B வருது. இப்போ PP அப்படி நான் வச்சுக்கலாம், அப்படி கூட நான் வச்சுக்கலாம். ப்ரெஸ்பயோபியா வந்துச்சுனாலே பைஃபோக்கல் லென்சஸ். Which of the following lens would you prefer to use while reading small letters found in a dictionary அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இதான் நிமோனிக்ஸ் இருந்துச்சுனாலே கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 cm.
ஏ ஆப்ஷன் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர். ஏ ஆப்ஷன் நான் வச்சுக்கோங்க. ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கணும். ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ கான்வெக்ஸ் ஸ்மால் லெட்டர்னாவே என்னது, ஸ்மால் லெட்டர்னு வந்துச்சுனாலே கான்வெக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது 10th கொஷின் விபி விஜி விஆர். அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு நிமோனிக்ஸு. விபி விஜி விஆர் அதே தான் நிமோனிக்ஸு. இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா போடணும்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் போடணும். அதே விபி விஜி விஆர் தான், விபி விஜி விஆர் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து எங்கே ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன், இந்த மாதிரி ஏரோ மார்க் இப்படி வரக்கூடியதை ஏரோ மார்க் இந்த மாதிரி போடணும். இப்படி நான் வச்சுக்கோ விபி விஜி விஆர் வந்தால் விபி விஜி விஆரே தான். ஆனால் வந்து ஏரோ மார்க் மட்டும் இப்படி போடணும். ஸோ இந்த மாதிரி நிமோனிக்ஸ் வச்சு படிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். கடைசி நிமிடங்களில் வந்து இந்த மாதிரி படித்தோம்னா நம்ம 1 மார்க்கில் 12 after 12 வாங்க முடியும்.